யோபு 4ஆம் அதிகாரம். அதன்பின் தேமானியன் எலிப்பாசு பேசத் தொடங்கினான். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால்தான் முடியுமோ? பலர்க்கு அறிவுரை பகர்ந்த நீர், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர், அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இரையச்சம் அல்லவா உமது உறுதி? நம்பிக்கையல்லவா உமது நேரிய வழி? நினைத்துப் பாரும். குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர், அவரின் கோபக் கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உறுமலும் அடங்கும், குருளையின் பற்களும் உடைபடும். இறந்து போம் சிங்கம், இரையில்லாமல் குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது, அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதர்க்கு வருகையில், இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள, என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது, என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது, அமைதி நிலவிற்று. குரலொன்றை கேட்டேன், கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர்தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லையெனில், அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கிறாரெனில், புழுதியை கால்கோளாக கொண்டு மண்குடிசையில் வாழ்ந்து அந்து பூச்சி போல விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர், ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா?